இப்போ வந்து இஎம்ஐயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொன்ன மாதிரி ரெண்ட்டோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்ட் கட்டி வாழும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கடன் இல்லாமல் நிம்மதியாக இந்த மாதம் ரெண்டை கட்டினோமா நிம்மதியாக இருந்தோமா அப்படின்னு இருந்துக்கலாம். இது ரெண்ட் கட்டுறதோட ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களோட ஒர்க்கில் இருந்து ஷிஃப்டிங் ஆகுது அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் ஆகிக்க முடியும். இது உங்களுக்கு 2வது ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். 3வதாக பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு மாதாந்திர செலவு அப்படிங்கிறது குறையும். நீங்கள் ரெண்ட் கட்டுறதுக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்ட் ஒரு 15,000 ரூபாயில் இருக்கிறீங்கன்னா இஎம்ஐ கண்டிப்பாக ஒரு 27,000 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்கும். ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா வேற ஒருத்தர் வந்து 15,000 ரூபா தான் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் நீங்கள் 27,000 ரூபா பேங்க் லோன் வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். வாடகையில் நன்மைகள் பார்த்த மாதிரி வாடகையில் குறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம வந்து வாடகை கட்டிக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு சொந்த சொத்து அப்படிங்கிறது ஆகாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகை வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே ஒழிய அதை நம்மளால் வந்து குறைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்காரவங்களோட நிபந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெருசாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் கண்ட இடத்துல ஆணி அடிக்கக்கூடாது. முக்கியமாக கஜினி சூர்யா மாதிரி செவுத்துல அங்கெல்லாம் கிரி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிபந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். மிக முக்கியமாக சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் ஆணி அடிக்கக்கூடாது. பெயிண்ட் வந்து நீங்கள் தான் இது பண்ணி தரணும். ஸோ நீங்கள் 6 மாதம் இருந்தாலும் வந்து எங்களுக்கு பெயிண்ட்டை மறுபடியும் இது பண்ணணும், இல்லாட்டி நாங்கள் காசை பிடிச்சிக்குவோம். பெரும்பாலான இடங்களில் இந்த ரெண்ட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகையை வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சிரமமாக இருக்குது. சரி, என்னடா இந்த வீடியோவில் வந்து இஎம்ஐ பற்றி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறாரு, வாடகை பற்றி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சொல்கிறாரு. அப்போ எது தான் நிரந்தரம் அப்படின்னா, நீங்கள் நிலைத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இஎம்ஐயில் நீங்கள் ஒரு இடம் பதிவு செய்கிறது நல்லது. இல்லை எனக்கு அடிக்கடி வந்து இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாடகையிலேயே தொடரலாம் அப்படிங்கிறது தான் சிறந்தது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, ஏன்னா அறிவுபூர்வமான செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நிலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறோம். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு காசு மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.